நமஸ்காரம். குட் ஈவினிங். அது இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி பேசணும்னு ஒரு ஆவல். ஏன்னா இன்றைக்கி நான் மார்னிங் ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணேன். நம்ம ஸ்கூல் மேட்ஸ், பேட்ச் மேட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டு போயிருந்தீங்க. இது பீச் மேட் மிஸ்டர் நாகராஜ் சொல்லிட்டு அவருடைய நிறைய பேர் இருக்கோம் இல்லையா, அந்த சங்கப்பலகைன்னு சொல்லுவோம், உட்காந்து பேசுவோம், அது வாக்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அதில் 2 பேர் இன் பர்டிகுலர் ஐ ஹாவ் டு மென்ஷன். மிஸ்டர் மாரியப்பன் ஒருத்தர், மிஸ்டர் குமார்னு ஒருத்தர். அவங்க 2 பேரும் த வே தே அட்டெண்டட் த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு மேரேஜை அவங்க அட்டன் பண்ண விதம், அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போய் சாப்பிட்டீங்களான்னு உபயோகித்த விதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்டானிஷிங். அது இன்எக்ஸ்பிளிகபிள். இதை நான் மிஸ்டர் மாரியப்பன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தபோது எப்படி இவர் மிஸ்டர் நாகராஜும் இதே பேர்னா குமார் சாரும் எப்படி பண்ணாங்கங்கிறதையும் அதையும் பார்த்தேன். இன்றைக்கி இந்த கல்யாணத்தில் அதாவது அவங்க கவலையே பட வேண்டாம், வந்தவங்கலாம் ரிசீவ் பண்ணுறாங்களா, யாரையும் அழைச்சிட்டு போய் சாப்பிட சொல்கிறாங்க. நான் எங்களை மட்டும் இல்லை, பீச் மேட்ஸ் மட்டும் இல்லை, எல்லாரையும் சகல விதமான மக்களையும் வர வச்சு வாங்க உட்காருங்க, இங்கே உட்காருங்க, அங்கே உட்காருங்க. அந்த வே தே டிட் இட் வாஸ் ரியலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது ஒரு பாயிண்ட். திஸ் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் சம்திங் விச் ஹேப்பன்ட் அபவுட் 50 years நினைக்கிறேன். எனக்கு 50 years-ஆ 52 years-ஆ 53 years அதுக்கப்புறமா 49 ஞாபகம் இல்லை. பட் என்னுடைய யங் ஏஜஸில் ஒரு ப்ராப்ளி அரவுண்ட் 20 நடந்திருக்கணும். தஞ்சாவூரில் ராமையர் அண்ட் கணேசையர்னு ஒரு 2 பேரும் சேர்ந்து பாடுவாங்க. அந்த கணேசையர்கிட்ட தான் நானும் எங்கள் இன்னொரு குரூப், நான் நிறைய குரூப்பில் இருக்கேன், அந்த ஒரு குரூப் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் டேஞ்சூர் ஆஃப் 70s. அந்த குரூப்பில் கேஜி சங்கர்னு நானும் அவனும் தான் போய் அவர்கிட்ட பாட்டு கற்றுனோம். கொஞ்சம் நாளைக்கு தான் கற்றுனோம். நான் எதுவுமே கொஞ்சம் நாளைக்கு மேலே பண்ணதில்லைன்னு பொறுமை இல்லை. மிருதங்கம் கற்றுனேன், நம்ம தான் கற்றுனேன்னு வச்சுக்கலாம். ஒன்று அந்த கணேச ஐயருக்கு கூட பாடுவார் இல்லையா ராமையர், அவருடைய சன் எங்களுடைய குரூப்பில் ஃப்ரெண்டு. அதாவது 3 பாலு, எவ்வளவு பிரமாதமான பேர்கள் பாருங்களேன். ஜிப்பி கட்ட பாலு, ஜிப்பி கட்டன்னா இவங்க அப்பா பாட்டு சொல்லி கொடுக்குறோம், அதனால் அந்த ஜிப்பி கட்டனா தே மீன் தி செப்லா கட்டை. ஜிப்பி கட்ட பாலு, ஜெயண்ட் பாலு, ஜெயண்ட் மாதிரி இருப்பான், அதுக்காக அவன் பேர் ஜெயண்ட் பாலு. அப்புறம் ஜிண்டகா பாலு, ஜிண்டகான்னா கொஞ்சம் குண்டா இந்த மாதிரி கலன்னு இருப்பான், அதனால் அவன் பேர் ஜிண்டகா பாலு. இது இந்த ஜிப்பி கட்ட பாலுடைய தங்கை கல்யாணம். அதாவது அந்த பாட்டு சொல்லி கொடுப்பார் இல்லையா ராமையருடைய பொண்ணு கல்யாணம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருப்போம். கல்யாணத்தில் எல்லாம் இதெல்லாம் முகூர்த்தம்லாம் முடிஞ்சுடுத்து சமையெல்லாம் ரெடி பண்ணிட்டார் சமைச்சவர். ஆனால் ஏதோ ஒரு தகராறுலையோ என்ன பிரச்சனை என்னன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அந்த சர்வர்ஸு, அந்த குப்பனர் எல்லாம் இவாக்குவேட்டட் த பிளேஸ் அண்ட் வெண்ட் ஆஃப். பரிமாறுறதுக்கு ஆள் கிடையாது. யூ ஒன்ட் பிலீவ், நான் என்ன பெருசாக குறிஞ்சின்னு தரதான், இட்ஸ் நாட் டேபிள் அண்ட் ஆல். நெய் மட்டும் விடுவேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி எல்லாருக்கும் நெய் விட்டு போயிடலாம் ஈஸியாக. நெய் குத்துறதுக்கு வந்துருமோன்னு கூட சொல்லுவாங்க தஞ்சாவூர்லலாம். நோகாமல் சில வேலை எங்கள் பசங்க அன்றைக்கி பண்ணியிருக்காருங்க பாருங்கள் சார். 3 பந்தியில் 4 பந்தி, 3 ஞாபகம் இல்லை, ஒரு பந்திக்கு அப்படியே 70-80 பேர் இருக்கும். ஒரு 300 பேருக்கு மேலே ஒரு 3-4 பந்தியை அத்தனை பேரும் இறங்கி அதில் கொஞ்சம் நீர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, ரசத்தை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிறது, சாம்பாரை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறது. ஏன்னா இந்த காலம் மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒருத்தட்ட ஒப்படைச்சிட்டு எல்லாத்தையும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது இல்லை. அப்படியே அப்பாக்காரர் கையை பச்சு நிற்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த பசங்க இறங்கி அந்த வாளியும் அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, 4 இருக்குமே கூட்டு கறியெல்லாம் வச்சு அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பரிமாறி இருக்காங்க பாருங்கள். இட் வாஸ் அது ஞாபகம் எனக்கு இன்னைக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ். ஏன்னா இது என்னுடைய நண்பர்கள் பார்ப்பாங்க, நான் யாரெல்லாம் சொல்கிறேனோ மென்ஷன் பண்ணுறேனோ அவங்க நிறைய பேர் குரூப்லேயும் இருக்காங்க, என்னோட இந்த மார்னிங் ப்ரேயர் குரூப்லேயும் இருக்காங்க. அவங்களாம் டெஃபினட்டாக பார்த்து எனக்கு ஃபோன் வரும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு இல்லாட்டா கூட திஸ் டே ரிமைண்டட் மீ ஆஃப் தோஸ் டேஸ். God bless all.